வராஸ் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாசிப்பயிறு உருண்டை. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பாசிப்பயிறு 200 கிராம், பொட்டுக்கடலை 100 கிராம், ஏலக்காய் 3 அளவு, நெய் தேவையான அளவு, வெல்லம் 100 கிராம். முதல்ல நம்ம பாசிப்பயிரை நல்லா வானொலியில், ஈரம் இல்லாத வானொலி எடுத்துக்கிடணும். அதில் நல்லா பாசிப்பயிரை போட்டு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வறுக்கணும். இந்த பாசிப்பயிறு உருண்டை நம்ம தினமும் சாப்பிட்றதுனால இந்த உருண்டையில் நமக்கு என்னென்ன சத்தெல்லாம் கிடைக்கிது அப்படின்னா, புரதம், இரும்பு சத்து, நார் சத்து போன்ற நிறைய சத்துக்கள் இந்த பாசிப்பயிரில் நிறைஞ்சிருக்கு. அதனால நமக்கு அது ஒரு ஆரோக்கியமான சிற்றுண்டியாகவும் இருக்குது. நம்மளோட உடல் எடையை சீராக வச்சுக்கிறதுக்கும் உதவுது. நம்மளோட செரிமான பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த உருண்டையை டெய்லி 1-2 எடுத்துக்கிற போது உங்களோட செரிமான பிரச்சனைகள் நீங்குது. இந்த பாசிப்பயிறு நம்மளோட உடல் சூட்டை தணிக்கும். அதோட நம்மளோட இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த உருண்டையை டெய்லி 2 எடுத்துக்கிடலாம். அதனால நம்மளோட ஹீமோகுளோபின் அளவு அதிகமாகும். இப்போ பாசிப்பயிரை இந்த அளவு நம்ம செவந்து வறுத்துட்டோம்னா அதுக்கு அடுத்து நம்ம பொட்டுக்கடலை வச்சுருந்தோம் இல்லையா, அதை அதே மாதிரி நல்லா கொஞ்சம் செவந்து வர்ற வரைக்கும் வறுக்கணும். பொரிக்கடலை ஒரு லெவல் வளர்ந்த பிறகு நம்ம அதில் வச்சுருக்க ஏலக்காவை, அதில் இந்த 3 எண்ணிக்கை ஏலக்காவை போட்டு அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். வறுத்து பாசிப்பயிறு, பொட்டுக்கடலை, ஏலக்காய் இது 3ஐயும் கொஞ்சம் நல்லா ஆறுற வரைக்கும் விட்டுறணும். ஒரு 10 மினிட்ஸ் நம்ம நல்லா ஆற விட்டுட்டோம் அப்படின்னா சூடு கொஞ்சம் குறைஞ்சிரும். நம்ம மிக்சியில் போட்டு மாவை திரிக்கும் போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த இடப்பட்ட நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கேன். நான் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். நீங்கள் வெல்லம் கூட எடுத்துக்கலாம். வெல்லத்தை உடச்சி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 150 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். அந்த வெல்லத்துக்கு கொஞ்சமாக ஒரு 50 கிராம் 50 ml நீர் விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். அந்த நாட்டு சக்கரையை நல்லா கொதிக்க விட்டு நான் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். வடிகட்டி எடுக்கும்போது நமக்கு நல்லா இந்த 10 நிமிஷத்தில் நம்ம எடுத்து வறுத்து வச்சிருந்த பொருள் எல்லாம் நல்லா ஆறிடுது. அதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா மாவாக நம்ம அரைச்சிக்கிறோம். அதுக்கடுத்து நம்ம ஒரு வானொலியில் ஒரு 4 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கனால இந்த நெய் நல்லா சூடாயிடணும். அந்த பாருங்க நல்லா மெல்ட் ஆகி வருதா. ஸோ அது நல்லா சூடான பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவை அதில் போட்டு நல்லா கிளறோம். நான் அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். இதை நம்ம ஹை பண்ணிடாதீங்க. மாவு ஒவ்வொரு நேரம் நமக்கு கருகிரும். ஸோ அதனால் நம்ம சிம்லேயே வச்சு இது பண்ணலாம். இது நானாகவே வீடியோ எடுத்து பண்ணேன். அதனால் கொஞ்சம் இதாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மாவு போட்டு நல்லா அந்த சூடான நெய்யில் நல்லா நம்ம வறுக்கணும். நல்லா நெய்யோடு சேர்த்து நம்ம நல்லா கிளறின பிறகு நம்ம வடிகட்டி வச்சுருக்க அந்த வெள்ளை சர்க்கரை இருக்கு இல்லையா, சர்க்கரை பாகு, அது நமக்கு சர்க்கரை கரைஞ்சா போதும். பாகு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து கிளறிக்கிறேன். தனியாக எடுத்து வச்சுக்கணும். முந்திலாம் இந்த பாசிப்பயிறு உருண்டை, கடலை உருண்டை, பொரிகடலை உருண்டை, எள்ளு உருண்டை இந்த மாதிரி இதுதான் நம்ம ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து நம்ம நிறைய மாற்றங்கள் வர வர நம்ம இந்த பாரம்பரிய உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துட்டோம். இப்போ மறுபடியும் நம்ம இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிறதுனால நம்மளோட உடல் ஆரோக்கியம் மேன்மேலும் மேம்படும். நம்ம சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கணும் அப்படின்னா அவங்களோட ஹெல்த் ரொம்பவே நல்ல, அது எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும். சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு நிறைய சிக்கல்கள் வருது. மலச்சிக்கல் வருது, செரிமானம் ஆகலை, வயிறு வலிக்குது, சூடெல்லாம் ரொம்ப இருக்கிறதுனால நம்ம இந்த உருண்டை எடுக்கும்போது உடல்
சூடு நல்லாவே குறையும். நான் நல்லா கலந்துட்டேன். கலந்து அதை எடுத்து வச்சுட்டு இதை உருண்டை பிடிக்கும்போது நம்ம கையில் கொஞ்சமாக நெய் இல்லை அப்படின்னா எண்ணெய் நல்லா கையில் எடுத்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. கையில் தேய்ச்சிட்டு நல்லா உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா உருண்டை நல்லா வரும். கொஞ்சம் கை சூடு தாங்குற அளவுக்கு இருக்கும்போது எடுத்து பிடிச்சிருங்க. உங்கள் கை எவ்வளோ சூடு தாங்கன்னு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு வச்சு நீங்கள் பிடிச்சா போதும். சவுண்டு குறைச்சிக்கலாம். நான் இப்போ எல்லா உருண்டையுமே பிடிச்சிட்டேன். நான் எடுத்ததில் வந்து கொஞ்சம் நான் பெரிய சைஸ் உருண்டையாக பிடிச்சிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாகவும் பிடிச்சிக்கோங்க. இது வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம். பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரும்போது நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி உருண்டைகள் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.